உன்னதமானவரின் கூடாரத்தில் நீங்கள் வாசம் பண்ணினால் ஆண்டவர் உங்களை ஆபத்துக்கு மறைத்துக் கொள்வார். உங்கள் வாழ்வை வஸ்தாந்திரப்படுத்துவார். தம் மாறாத பாதுகாப்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும். தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்தில் மறைவிலேயே ஒளித்து வைத்து. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 5 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆபத்து காலத்தில் கர்த்தரை நம்மை பாதுகாக்கின்றார். இந்த உலகத்தில் ஆபத்துக்கள், விபத்துக்கள், இழப்புக்கள் நம்மளை சுற்றி இருக்கின்றவர்கள் சிதறி போகின்றார்கள். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் விபத்துக்கள் அதிகமாகிடுச்சுலாம். நேற்றைய தினம் கூடங்க மாதவரம் ரவுண்டானா நடந்த ஒரு விபத்து. இது தாய் 6 மாத குழந்தை பரிதாபமாக இறந்த அந்த சம்பவம். கணவர் சிறிய காயத்தோடு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. மிகப்பெரிய கனரக வாகனம் ஏறி இறங்கிடுச்சு. 6 மாத குழந்தையும் தாயும் ஸ்மார்ட்லேயே இறந்துட்டாங்க. கணவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். இந்த மாதிரியான விபத்துக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்னடா இது, வாழ்க்கையை தொடங்கின அந்த நிமிஷம் அந்த குழந்தை நினச்சி பார்த்துருக்குமா? அந்த தாய் நினச்சி பார்த்துருப்பாங்களா? இல்லை அந்த கணவர் நினச்சி பார்த்துருப்பாங்க இன்றைக்கி இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி. எங்கே பார்த்தாலும் விபத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விபத்துக்கள் நடக்கூடாது. எல்லோரும் பாதுகாப்பாக எவ்வளோ வேகமாக நம்ம போகணுன்றது முக்கியமே கிடையாதுங்க. லேட்டாக கூட பரவாயில்ல ஆகட்டும், இல்லைனா சீக்கிரமாக கிளம்பி பொறுமையாக ட்ரைவ் பண்ணிட்டு போங்க. பறக்க ஷார்ப்பில் கிளம்பி வேகமாக ஓட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி டைம் ஆகிடுச்சா பெர்மிஷன் சொல்லுங்கள், இது மாதிரி வரத்துக்கு லேட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி பொறுமையாக ட்ரைவ் பண்ணிட்டு போங்க. ஸ்பீடாக போய் வாழ்க்கை இன்றைக்கி எத்தனை பேர் முடிச்சுக்கிட்டாங்களா? கம்பெனி சார்பாவோ யார் சார்பாவோ எந்த ஒரு உதவிகளும் கிடைக்காதுங்க. உசுறு போயிடுச்சா, ஓகேங்க இந்தாங்க 2 லட்சம் வச்சுங்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் பண்ணுவாங்க. அவ்வளோதான், முடிச்சிருவாங்க. நம்ம நிதானமாக எங்கே போனாலும் சரி கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புறதை பார்க்கணும். இல்லைன்னா லேட் ஆகிடுச்சா ஒரு 1 ஹவர் பெர்மிஷன் சொல்லி பொறுமையாக கடந்து போகணும். இதுதான் அம்மாவா இல்லையா? ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் வேகமாக ஓடிட்டுருக்கோம். முக்கியமான இன்றைக்கி ஜெபம் யாருக்கு அப்படின்னா, பார்ட் டைமாகவும் சரி ஃபுல் டைமாகவும் சரி குடும்ப கஷ்டத்திற்காக ஓடிட்டுருக்க ஒவ்வொரு டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு துறையிலும், எல்லா துறையிலும் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆட்களை கொண்டு போய் ஒரு இடத்துல சேஃபாக விட்டுறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் பார்சல் டெலிவரி சம்திங் எல்லாம் டெலிவரி பண்ணுற ஒவ்வொரு இளைஞர்கள் எல்லாம் பெண்களுடைய பாதுகாப்பு நிச்சயமாய் உறுதியாக இருக்கணும். ஆண்டவரே, போகும்போது வரும்போதும் நல்ல பேசஞ்சர் கிடைக்கணும், நல்ல ஒரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும். யாரும் கோவப்படாமல் எடுத்தறிஞ்சு பேசாமல் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி எத்தனை பேர் கோவப்படுறாங்க அவங்க மேலெல்லாம். அவங்க என்ன பண்ண முடியும்? அங்கே உணவு தயாரித்து கொடுத்தா தான் அவன் சீக்கிரமாக ஸ்பாட்டில் எதுவுமே கொடுக்க முடியும். லேட் ஆகிடுச்சு, ஏன் ஆறி போயிடுச்சு, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பிக்கப் பண்ணுற பாயிண்ட் கூட லேட் ஆகிடுச்சு, சீக்கிரம் வர மாட்டேங்களா, அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவாங்க. நம்மளை கத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருக்கும் நம்ம ஜெபிக்கக்கூடிய நேரம் இன்றைக்கி. அவங்களுக்காகவும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல், எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் பாதுகாப்பாக வண்டி ஓட்டிகிட்டு போகணும். பைக் டெலிவரி பண்ணுறவங்களும் சரி, இல்லை ஆட்டோ ஓட்டுறவங்களும் டாக்ஸி ஓட்டுறவங்களும் சேஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு போங்க. அர்ஜென்ட் எதுவுமே கிடையாது. சீக்கிரமாக போய் அவங்க எதுவுமே பண்ண போகிறது இல்லை. அதனால் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்கன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. முக்கியமாக சொல்லணும், ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக நம்ம செவிக்கும் நேரம் இது. யாரையும் கைவிச்சாதீங்க. நோக்கி கூப்பிடுற ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்கப்பா. அன்பானவர்களே, ஆபத்து நாட்கள் வரலாம். வேதாகமத்தில் நீதிமான் மடிந்து போகின்றான், ஒருவரும் அதை மனதில் வைக்கின்றதில்லை. ஏசாயா 57:1 சொல்கிறக்கூடிய அழகான வார்த்தைங்க. அதனால் நம்ம எதற்காகவும் சோர்ந்து போகக்கூடாது, எதற்காகவும் உடஞ்சிடக்கூடாது. வாழ்க்கை இன்னும் முடியல. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணுங்க வாழ்க்கையில். விழுந்துட்டோமா, ஐயோ விழுந்துட்டோம் வலிக்குதுன்னு சொல்லி விட்டுறாதீங்க. பரவாயில்ல, நம்ம எங்கே விழுந்தோமோ அங்கே தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கை கொடுத்து தூக்குவார். ஓகே, நீ வா பார்த்துக்கலாம், நீ எத்தனை வாட்டி விழுந்தாலும் சரி நான் அவனை தூக்குறேன்டா. யார் மூலியமாச்சும் உதவிகள் நிச்சயமாக நம்மக்கிட்ட சேரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த கிருபையை ஆண்டவர் என்று உங்களுக்கு தருகின்றார். அவர் உங்கள் வேலைகளை, இல்லறத்தை, படிப்பை, வியாபாரத்தை, ஊழியத்தை, அபிஷேகத்தை நிலைப்படுத்துவார். தம் கூடாரத்தில் பத்திரமாக மறைத்து வைப்பார். தீய எண்ணங்களோடு உங்களை தொடுகின்றவர்கள் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. தாவீது எதிரிகளின் முன்னாடி செல்கின்ற பொழுது ஆண்டவர் அவன் விரோதிகள் அழிந்து உறங்குபடி செய்தார். தாவீது தான் சென்ற வேலையை முடித்துவிட்டு பத்திரமாக திரும்பினான்.
இன்றைக்கி விரோதிகள் அதிகமாகிட்டாங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது தெரியல. என்னடா இது, நல்லவங்களா கெட்டவங்களா தீர்மானிக்க முடியல, நல்லா பேசுகிறவங்களாம் பழகுறாங்க, அவங்க தான் நமக்கு எதிரியாக இருக்காங்கல்ல. ஸோ யார் எதிர்த்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து கொள்கின்றார், மறைத்து வைத்துக் கொள்கின்றார். நீ பத்திரமா இருக்கணும் கண்ணா, உனக்கு எதுவும் ஆகாது. மகளே சந்தோஷமாறு. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எல்லா காலமும் நீரே என் அடைக்கலமும் பலத்த துருக்கமாக இருப்பதால் உம்மை சோத்தரிக்கின்ற ஆண்டவரே, உம் சேட்டைகளில் கீழ் எங்களை மறைத்து ஆபத்தின் நாளில் சுகமாய் காத்து கொள்வீராக. உம் மறைவிடத்தில் எங்களை மூடி நாங்கள் அசைக்கப்படாதபடி எங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருக்கும்படி சத்ருவின் சகல ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் எப்பொழுதும் பாதுகாத்து கொள்ள உதவி செய்வீராக. எங்களை கண்மணியின் மேல் உயர்த்தி எங்கள் வாழ்க்கையை, வேலையை, ஊழியத்தை, எதிர்காலத்தை உம் பரிபூர்ண சித்தத்தின்படி நிலைப்படுத்துவீராக. உம் சமூகம் எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் செல்லும் இடத்தில் எல்லாம் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு எங்கள் தைரியத்தை வழங்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உம் ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில் தலைமுறைக்கும் இருப்பதாக தகப்பான இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் குழந்தை கரை ஒன்றும் இல்லாண்டவரே, ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பு மலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்துக்குன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. யாருக்கும் எந்த பிரச்சனைலாம் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் வண்டி ஓட்டுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் அவனுடைய வாகனத்தை கவனத்துடன் இயக்க வேண்டும் என்று கேட்குறப்பா. எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் எல்லாம் பாதுகாப்போடு பயணிக்க வேண்டும் என்று கேட்குறான் ஆண்டவரே. எந்த பிரச்சனைகளை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. உடல் தெம்பு மலிமையை தர வேண்டும் என்று கேட்குறப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றே நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.